ம். இவன் எதுக்கு இப்ப இங்க உள்ள வரான்? ஹாப்பி தீபாவளிக்கா. தீபாவளி எதுவுமா கடை கூட மூடாம திறந்து வச்சிருக்கீங்க? ம். அது சரி. என்ன டீ கடை முதலாளி, கடையில இன்னைக்கு கஸ்டமர் இல்லைன்ன உடனே நீ எங்க இங்க பிஸா கடைக்கு வந்து நிக்கிற? அட நீங்க வேறக்கா, அங்க இருந்து எட்டி பார்த்தேன், தனியா இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். சூடா ஒரு டீ எடுத்துட்டு வருவா, குடிச்சிட்டு ஜம்முன்னு வேலையை பாருங்க. சரி, போய் எடுத்துட்டு வா. அக்கா, டீ கொண்டு வந்திருக்கேன். அங்க அப்படியே டேபிள்ல வச்சுட்டு போ. சரிக்கா. டேய் வாடா மணி. தீபாவளி வாழ்த்துக்கள்க்கா. தீபாவளி வாழ்த்துக்கள்ரா. உட்காரு. தீபாவளி அதுவுமா என்ன கடைக்கு வந்திருக்க? உலகமே அழிஞ்சாலும் நீங்க கடைக்கு லீவ் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியும் இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி இங்கேயே இருக்கீங்க. சரி வா உட்காரு. நீ மட்டும் உன் மூளையை இது மாதிரி நல்லா யூஸ் பண்ணிருந்தேன்னு வையேன், இந்நேரம் இந்த மாதிரி ஒரு கடைக்கு நீ ஓனரா இருந்திருப்ப. தீபாவளிக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தாங்க்கா. ஓவரா வர்றீங்களே. ஆமா, ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு பீஸா போடுறீங்க? டேய் நீயே என்னடா கிண்டல் பண்ற? நேற்று ராத்திரி நீங்க 3 பேருக்கு போனஸ் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு காலையில உங்க முன்னாடி நிக்கிறது உங்க வளர்ப்பு புள்ள தானே? யாருடா? எங்க? காக்கா, நான் என்னதாங்க சொன்னேன்? உங்க வளர்ப்பு புள்ள, செல்ல புள்ள எல்லாமே நான் தான்க்கா. நான் தான்க்கா அசல். அவங்க டூப்ளிகேட்டுக்கா, தெரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன பண்றாங்க? ஹாய் மணி ப்ரோ. வாடா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ரகு. ஹாப்பி தீபாவளி மேம். என்ன தீபாவளி அதுவுமா ஒத்தத்தரா கடைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? வாடா ரகு, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். வா உட்காரு ரகு. என்னக்கா, பெருமையா தாங்க பேசிட்டு இருந்தேன். ஏன்பா நேத்து ராத்திரி நீ தீபாவளிக்கு ஊருக்கு போயிருப்பன்னு நினைச்சேன். அம்மாவை பார்க்க போலையா? இவனுக்கு போனஸே 1000 ரூபாய் தான். இல்ல பஸ் டிக்கெட் வேற 3000 ரூபாய் சொல்லுவானுங்க. இல்ல எப்படியும் போயிட்டு வர முடியும்? டேய் நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசுறது என் காதுல கேக்குதுடா. இல்லைங்க மேடம், சென்னைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. அம்மா கிட்டயும் போன்ல பேசினேன். எதுக்கு ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு அலைச்சல் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. பக்கத்துல தான் எங்க ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காரு. எப்படியும் ஊருக்கு போவாருன்னு தெரியும். அதான் ஒரு சேலை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து விட்டேன், அம்மாட்ட கொடுக்க சொல்லி. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. அட்டா பாவி. இந்தாங்க மேம். என்னதுப்பா இதெல்லாம்? பாருங்க மேம். ஸ்கோர் பண்றானே. நைட்டு ஃபுல்லா என் கூட தானே இருந்தான். எப்போ போய் வாங்கினா? புதுசு மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்குப்பா இப்போ புது புடவை எல்லாம்? அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கினேன், அப்படியே உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த வேலையை எப்படா பார்த்த? அது மணி ப்ரோ, நைட்டு 1 ஹவரா நீங்க போன்ல. டேய் நான் எதை கேட்டா எதடா சொல்ற? அப்பதான் ப்ரோ இது வாங்கினேன். டேய் ரகு, சேலையோட விலை 500 ரூபான்னு போட்டிருக்கு. உனக்கு போனஸே 1000 ரூபாய் தான்டா. ஆமா, அம்மாவுக்கு ஒன்று, மேம்க்கு அக்காவுக்கு ஒன்று வாங்கினேன். 500 ரூபாய்க்கு. பாவி பண்றானே ஓவர்டேக் பண்ணிட்டு போறானே. என்னதான் இருந்தாலும் பசங்க பசங்க தான்க்கா. கரெக்டா அக்காவுக்கு விஷ் பண்ண வந்துட்டோம் பாருங்க. அட அங்க பாருங்கடா. வாமா, வா 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 வா. ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி தீபாவளி மேம். ஹாப்பி தீபாவளி. வா வாமா, வந்து உட்கார். நிஜமாவே உங்க எல்லாரையும் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கையில் நீ என்ன பண்றீங்க? நீங்களாம் என்ன பண்றீங்களோ அதான் நானும் பண்றேன். நாங்க அக்காவை பார்க்க வந்தோம். நானும் மேம பார்க்க தான் வந்தேன். அவங்கள பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அங்க இல்ல.
ஸோ அவங்க எப்படியும் கடையில தான் இருப்பாங்கன்னு பார்க்க வந்தேன். அக்கா வீட்டுக்கு போனியா? எங்க அக்கா வீட்டு அட்ரஸ் சொல்லு. ஆ, அதெல்லாம் எதுக்கு இப்போ? விடுங்க. நான் வீட்ல இருந்து உங்க எல்லாருக்கும் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, இன்னைக்கு ஏதோ புது ஐட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி. மேம் அட எடுத்துக்கோங்க. என்னம்மா இதெல்லாம்? தீபாவளிக்கு அம்மா வீட்ல பலகாரம் பண்ணிருந்தாங்க, அதான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். மேம் நீங்க சாப்பிடுங்க, நான் அவங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மணி ப்ரோ, எடுத்துக்கோங்க. முருக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கையல் இவ்ளோ பலகாரம் கொடுத்துருக்க? என்னது இவ்வளோவா? நீங்க வேற கையில் கம்மியா கொண்டு வந்திருக்கு, நாங்களே வருத்தத்துல இருக்கோம். இது வேற எங்களுக்கே பத்தாது, நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? இந்தடா, இந்தா எடுத்துக்கோ, நீ எடுத்து சாப்பிடு. ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே சுகர் வேற. எனக்கு சுகர் இருக்குன்னு நான் எப்படா உங்ககிட்ட சொன்னேன்? இருங்கக்கா, சுகர் இல்லையா? அப்ப கண்டிப்பா வர வெயிட் பண்ணுங்க. அப்படி போட்டேன்னா தெரியுமா, இத பலிச்சிட போதுடா. நீயும் எடுத்துக்கோ. டேய், சாப்பிடும்போது என்னடா வெக்கப்பட்டுக்கிட்டு? எடுத்து சாப்பிடுறா. எடுத்துக்கோ ரகு. நாலு வயசு சாப்பிட்டதுக்கு 4 வருஷம் சொல்லி கட்டுவாளே. இந்த ஆளு வேற தீனியை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுறது. என்னடா ஆச்சு? அந்த உருண்டை குழம்பு மறந்துட்டீங்களா?